திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்து 3வது நாளில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவமானது கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தினமும் காலை மாலை என பல்வேறு அவதாரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி இன்று 3வது நாள் அன்று சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்ம அவதாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் 4 மாட வீதிகளில் அந்த பக்தர்கள் காத்திருந்த போது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பல்வேறு மாநிலங்களில் வைக்கப்பட்ட கோலாட்டங்கள் மற்றும் பல்வேறு வேடங்கள் அணிந்து மாட வீதிகளில் கலை நிகழ்ச்சிகளான நடைபெற்று வருகிறது. இதே போல் இன்று மாலை 3வது நாளான இரவு முத்துப்பந்தல் வாகனத்தில் தேவி சமேத மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தற்போது சிம்ம வாகனம் சேவையில் காட்சியளித்து வருகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியானது மேலும் 8 நாட்கள் நடைபெறும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.